உனக்கு இந்த ஜாதகம் பொருந்தும், இந்த நட்சத்திரம் பொருந்தும், இன்னைக்கு வரைக்கும் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள்ங்கிறது நான் கொடுத்ததே கிடையாது. இந்த நட்சத்திரங்கள் எடு, உனக்கு 99 பொருந்தும் எப்படி நான் சொல்ல முடியும்? பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் பிரபஞ்சத்துல கிடையவே கிடையாது. எதை கேட்டாலும் வரம் கொடுத்தோம். நீ நல்லவனா கெட்டவனா, நீ நல்ல காரியத்துக்காக நீ கேட்கறியான்ல இல்ல, நீ ஒரு வரம் கேட்கற, நீ ஒரு விஷயத்த ஆசைப்படுற, இந்த வச்சுக்கோ கொடுத்துரும். ஒன்றும் இல்லை. ஏன் அந்த காலத்துல பெரியவங்க வந்து கையெடுத்து கும்பிட எதுக்கு எடுத்தால எல்லாருக்கும் கை கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க? இப்போ கண்ணோட கண்ணு பார்க்கறேன்னா நமக்குள்ள ஒரு கர்மா டிரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருக்கு. லவ் மேரேஜுக்கு பொருத்தம் பார்க்க வந்தாலே எதுக்கு லவ் பண்ணிட்டு மேரேஜ் பொருத்தம் பார்க்க வரீங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான போஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ஆணுக்கு அடங்கியே ஆகணும். சோடியமும் குளோரினும் சேர்ந்துச்சுன்னா NaCl சோடியம் குளோரைடு வருது அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ண முடியுது. இதுவும் சேரும்போது அவுட்புட் இப்படி இருக்குன்னு. ஆனால் அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண முடியாது. ரொம்ப ஹைலி பவர்ஃபுல் டிவைன் எனர்ஜி. நீ கேட்டதெல்லாம் கொடுத்துரும். அப்ப என்ன கேட்கணும்? நான் எதை அடையணும்னு நினைக்கிறேனோ அதை அடைய வச்சிடும். அப்ப எதை அடையணும்னு நினைக்கணும்? நான் எதுவுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னால ஒரு குறிப்பிட்ட நியரஸ்ட் பீரியட் வரைக்கும் சில விஷயங்களை எடுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தமிழ் கேலண்டர் இல்ல, இதே அவுடேட்டட் வெர்ஷன். நம்ம இப்போ ஒரு தமிழ் மாசம் ஒரு நாள் பாக்குறோம் அப்படின்னா 31 நாள் தள்ளி இருக்கும். ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து நம்மளால ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஒருத்த வெக்கமான ரோஷம் சூடு சொரணையே இல்லாமையே ஒருத்த வாழ்ந்துட்டு இருப்பான். நம்ம என்ன வேணாலும் கழுவி ஊத்திக்கலாம், அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. என்னைக்கு அவங்களுக்கு லக்னாதிபதி தசை வருதோ, என்னைக்கு அவங்களுக்கு சூரிய தசையோ புத்தியோ அந்தரமோ வருதோ, இதுக்கெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜரோட கைடன்ஸ் உறுதியா வேணும்னு நானே சொல்லுவேன். இது வந்து கிளைண்ட்ஸ் அஸ்ட்ராலஜர் நோக்கி போக வைக்கிறதுக்கெல்லாம் சொல்லல. அந்த ஜாதகத்தை தொட்டாலே தெரிஞ்சிடும். இவங்க வந்து அடிக்ஷன்ஸ்குள்ள ஏதாவது போவாங்களா? நீங்க 1000 அஸ்வினி எடுத்துட்டு வந்து உட்காருவீங்க, அது மட்டும் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். 1000 பேருக்குமே ஹீலிங் குவாலிட்டி இருக்கும். அத்தனை பேருமே நான் வந்து ரெய்க்கி படிக்கலான் இருந்தேன், நான் ரெய்க்கி படிச்சுட்டேன், நான் யோகா சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது என்னமோ தெரியல எங்க வீட்டில் அவங்க எப்பவுமே நான் தொட்டா குணமாயிருதுன்னு சொல்லுவாங்க, உங்க இலை சாப்பிட்டா நோய் சரியாயிருதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த 1000 மட்டுமே ஹீலிங் அபிலிட்டி இருக்கும். ஏன்னா அஸ்வினியோட குவாலிட்டி வந்து ஹீலிங். அந்த 1000 பேருமே ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சாங்கன்னா இப்படிங்கும் போது அவங்க அடைஞ்சிடணும்னு நினைப்பாங்க. ஆஸ்ட்ராலஜினா ப்ரெடிக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க. இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மேரேஜ் எடுத்துக்கலாமே. சிலர் வந்து கேட்பாங்க, மேம் நான் எந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னா, என்ன மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிச்சுன்னா என் லைஃப் வந்து நல்லா இருக்கும், நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு தான் எல்லாருமே அப்படிதான் வந்து என்கிட்ட கேட்பாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்றது, உங்க ஜாதகத்துல என்ன மாதிரி குணாதிசயம் கொண்ட ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து உங்ககிட்ட சேரணும்னு இருக்கோ அதை ஆக்டிவேட் பண்ணதான் ஒரு பொண்ணு வரும். அதே பொண்ணோ அதே பையனோ வேற யாராவது கல்யாணம் பண்ணா வேற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும். இந்த ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்ட் எடுத்துக்கோங்களேன். அந்த ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து பேசும்போது என்கிட்ட வந்து பேசும்போது ஒரு மாதிரி மாடுலேஷன் இருக்கும், ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கும். நம்ம பக்கத்துல இருக்கிற நபர்கிட்ட பேசும்போது அவங்க மாடுலேஷன் மாறும், அவங்க பாடி லாங்குவேஜ் வரும். ஏன்? அந்த எனர்ஜி, இந்த எனர்ஜி அந்த எனர்ஜி மாறும். அப்ப நம்மளோட ப்ரீடிட்டர்மைன்ட் குவாலிட்டிஸ்னு சிலதெல்லாம் நமக்குள்ள இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் ஒரு நபர் உள்ள வராங்க. அப்ப இந்த இடத்துல போய் உனக்கு இந்த ஜாதகம் பொருந்தும், இந்த நட்சத்திரம் பொருந்தும், இன்னைக்கு வரைக்கும் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள்ங்கிறது நான் கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கா? எதெல்லாம் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் பிரபஞ்சத்துல கிடையவே கிடையாது. பொருந்தாத குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நான் வந்து லக்னம், நான் சுயம், அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு நான். அப்ப ஒவ்வொருத்தருமே அப்படிதானே, நீங்க சுயம், ஒவ்வொருத்தருமே நான் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா நின்றுட்டு இருக்கோம். நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர். இப்ப நானும் நீங்களும் உட்காந்துருக்கோம்னாலே நான் சொல்ற 100ல 99 கருத்து உங்களுக்கு பொருந்தாது. நீங்க பேசுறதுல 99 எனக்கு பொருந்தாது. அதுதான் லைஃப் பார்ட்னர். எப்படி இதுல போய் நீங்க மேட்ச் சொல்லுவீங்க? எப்படி இது மேட்ச்? இந்த நட்சத்திரங்கள் எடு, உனக்கு 99 பொருந்தும் எப்படி நான் சொல்ல முடியும்? எந்த விதத்துலயுமே லக்னம்ங்கிறது ஹை பீம்னா 7ஆம் பாவங்கிறது 0 லைட், அங்க இருட்டு. இங்க ஹை பீம் ஆயிடுச்சுன்னா இங்க நான் இருட்டாயிருவேன். அப்ப ரெண்டுக்கும் மேட்சுங்கிறது விஷயமே கிடையாது. ஆனா பொருந்தக்கூடாத சில அம்சங்கள் இருக்கு. எரியிற நெருப்புல கொல்லிக்கட்டை சொருகிற மாதிரி, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரியான அமைப்புகளை மட்டும் நம்ம தவிர்க்கணும். அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வே. ஒரு விஷயம் உனக்கு இப்படி இருக்கு, நான் இதை மாத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன். நான் எதுவுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னால ஒரு குறிப்பிட்ட நியரஸ்ட் பீரியட் வரைக்கும் சில விஷயங்கள் எடுக்க முடியும். அதுக்கு தான் டிவிஷுவல் சார்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஆனா டிவிஷுவல் சார்ட்ஸை நான் அப்ளை பண்ணி உனக்கு இந்த மாசத்துக்குள்ள வேலை போகும், இந்த பீரியட்ல இந்த பீரியடுக்குள்ள கல்யாணம் நடக்கும், இந்த காலகட்டத்தில் ஹெல்த்ல இஷ்யூஸ் வரும், இப்போ வீடை சேல் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு பர்த் டைம்ல அக்யூரசி வேணும். அந்த பர்த் டைம் அக்யூரேட் வந்து
10ல் 8 ஜாதகத்துக்கு இருக்கிறது இல்ல. நான் பேசும்போது ரெக்டிஃபை பண்ணி நவுத்தி அவங்களோட ப்ரொஃபஷனை நோக்கி தான் போவேன். சரி, நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். உங்களோட ஒரு நாள்ல ஒரு 20 வயசுக்கு அப்புறம் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்களோட மீத ஒரு 40 வருஷத்தை மேக்ஸிமம் டைம் எதுல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்காக தான். எதுல? கரியர். அவ்வளவுதான். காலையில 8 மணிக்கு நான் போய் பஞ்ச் அடிச்சேன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அங்கதான் இருப்பேன். என் லைஃப் வந்து இப்போ இவ்வளோ 12 ஹவர்ஸ்ல இருந்து 15 ஹவர்ஸ் வரைக்கும் என்னோட லைஃப் அங்கதான் போகுது. 24 மணி நேரத்துல இவ்வளவு மணி நேரம் அங்க போயிருது. மீத 4 மணி நேரம் சமைப்பணும், குழந்தையோட இருப்பணும், பாக்கி ஒரு 8 மணி நேரம் தூங்குறதுல பேர்ல இந்த காலத்துல 10 மணி நேரமே தூங்குறதுக்கே போயிருது, 12 மணி நேரம் தூங்குறதுக்கே போயிடுது. அப்போ அதிகபட்சம் நம்மளோட வாழ்க்கையை சாப்பிடுற டைம் எதுனா ஆஃப்டர் 20s அப்படிங்கும்போது என்னன்னா தொழில். ஸோ அதை வச்சுதான் நான் பர்த்டே ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபை பண்ற டெக்னிக்கே கண்டுபிடிச்சேன். வேற எதை வச்சுமே நான் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைடு. கிளைண்ட்ஸ் ஆட்டும் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த டைம்ல நீங்க உளுந்துருவீங்க, இன்னைக்கு இந்த டைம்ல உங்களுக்கு கல்யாணம் நடந்துரும். இந்த அக்யூரசி யாராலையுமே எடுக்கவே முடியாது. நான் சொல்றது எல்லாமே எப்பவுமே 2 months பிஃபோர் ஆஃப்டர் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தமிழ் கேலண்டர் இல்ல, இதே அவுடேட்டட் வெர்ஷன். நம்ம இப்போ ஒரு தமிழ் மாசம் ஒரு நாள் பாக்குறோம் அப்படின்னா 31 நாள் தள்ளி இருக்கும். இப்போ ஆடிக்காத்து அடிக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த காத்து டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஆடிக்காத்து அடிச்சிட்டு இருக்கு, பயங்கர உச்சத்துல அடிச்சிட்டு இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா மழை இப்பெல்லாம் வெயில் அடிச்சு தள்ளுற நேரத்துல மழை வந்துட்டு இருக்கு. சோ வருஷம் ஒரு நாள் தள்ளி போய் 31 நாள் நம்ம தமிழ் கேலண்டர்ல டிலேவா இருக்கும். அப்ப எதுல போய் முகூர்த்தத்தை குறிக்கிறது? அதனால நான் பாக்குறது எல்லாமே இதை போய் நான் பப்ளிக் கிட்ட ஒவ்வொருத்தையும் புரிய வைக்க முடியாது. ஆனா பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகுறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நம்ம கவனங்க விபத்துன்னு சொல்றேன். இப்பதான் மேம் ஒரு மாசம் முன்னாலன்னு சொல்றாங்க. செப்பரேஷன் உண்டான காலகட்டம் அப்படிங்கிறாங்க. மேம் 2 months ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு அப்போ ஒரு 100 ஜாதகம் 200 ஜாதகம் தாண்டும் போது எனக்கு இந்த டிஃபரன்ஸ் புரிய ஆரம்பிச்ச போது நான் சேஃப் தேட ஆரம்பிச்சிட்டேன். எங்க பிரச்சனைன்னு சொல்லும் போதுதான் இந்த டைம் கரெக்ஷன் டிவிஷுவல் சார்ட்ஸ்குள்ள நான் உள்ள வந்ததே. காலத்தை நம்மளால நிர்ணயம் பண்ண முடிய மாட்டேங்குது, ப்ரெடிக்ஷன் அக்யூரேட்டா எடுக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணவே முடியாதுன்னு கிடையாது. என்னோட மாஸ்டர் கபில் ராஜ் சாரோ, விபி கோயல் சாரோ, இவங்கெல்லாம் வந்து டிவிஷுவல் சார்ட், சக்திவேல் சார் இவங்கெல்லாம் அதை கண்டுபிடிக்கல. பராசரர் காலத்துல இருந்தே டிவிஷுவல் சார்ட்ஸ் இருக்கு. அவங்க வகுத்துட்டு போனதுதான் சஷ்டாம்சம், அஷ்டாம்சம், சப்தாம்சம் எல்லாமே. இது லேட்டஸ்ட் கிடையாது. அதை வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ப்ரெடிக்ஷன் நான் பேசிட்டு இருக்கேன். ப்ரெடிக்ஷனுங்கிறது கம்ப்ளீட்டா இல்லன்னே சொல்ல முடியாது. ஆனா அந்த அக்யூரசி எடுக்கிறதுக்கு நிச்சயமா எடுக்க முடியும். ஆனாலும் நான் ஒன்னும் பராசரர் இல்ல. அதனால இந்த நாள் இந்த நொடி அப்படி இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சொன்னதும் இல்ல. அது என்னால முடியுங்கிற அந்த எண்ணம் எனக்கு வந்ததும் கிடையாது. ஆனா என்னால நிச்சயமாவே இந்த ஒரு 2 monthsக்குள்ள இந்த இஷ்யூ இருக்குன்னு சொன்னா அந்த 2 monthsல என்னால உறுதியாவே ஃபிக்ஸ் பண்ண முடியுது. மேபி 1 2 தட்டி போலாம். லக்னம் அப்படிங்கிறது கொடுப்பனேன்னு சொல்லிட்டேன். சந்திரன் அப்படிங்கிறது நம்ம எந்த ராசியில சந்திரன் இருக்கும்போது பிறந்தமோ அதுதான் நம்மளோட ராசின்னு சொல்றோம். எல்லா பிளானட்ஸுக்குமே ஓன் எனர்ஜிங்கிறது வந்து சுயமாக ஒளி கிடையாது. எக்ஸப்ட் சூரியன், சந்திரன், அந்த 2 கிரகம் தான் ஒளிரும் கிரகங்கள். பாக்கி எல்லாமே எந்த நட்சத்திரத்து மேல பிரயாணம் பண்றாங்களோ அந்த நட்சத்திரோட குவாலிட்டிஸ் தான் அந்த கிரகங்கள் வெளிப்படுத்தும். சந்திரன் அஸ்வினி மேல போனா ஒரு குவாலிட்டி வெளிப்படுத்தும், பரணி மேல டிராவல் பண்ணும்போது ஒரு குவாலிட்டி வெளிப்படுத்தும், கார்த்திகை மேல போகும்போது ஒரு குவாலிட்டி வெளிப்படுத்தும். செவ்வாய் வந்து அவிட்டத்துல போகும்போது ஒரு குவாலிட்டி இருக்கும், சதயத்துல டிரான்சிட் ஆகும்போது ஒரு குவாலிட்டி இருக்கும், புரட்டாதியில் டிரான்சிட் ஆகும்போது ஒரு குவாலிட்டி இருக்கும். அப்ப நட்சத்திரங்கள் தான் ஒருத்தரோட குணாதிசயங்களையும் ஒருத்தரோட இன்டெப்த் சீக்ரெட்டையும் சொல்லுது. நான் பிடிச்சது பியூர்லி நட்சத்திரங்கள். நான் படிச்ச மாஸ்டர்ஸ் எல்லாமே அஸ்வினி அப்படின்னா அந்த அஸ்வினியை பத்தி 16 மணி நேரம் கிளாஸஸ் எடுப்பாங்க. ஒரு 10 செஷன், அந்த 16 மணி நேரம் 10 கிளாஸஸா போகும். ஒரு நட்சத்திரத்தை பத்தி பேசினா நமக்கு நாட்களே பத்தாது, அவ்வளோ இருக்கும். அதனால்தான் சொல்றேன், அந்த ஒரு நட்சத்திரத்தை பத்தியே இப்போ இவ்வளோ நம்ம பேச முடியுது அப்படிங்கும்போது ஒரு கிளைண்ட் வந்து முன்னால உட்காரும்போது எப்படி அந்த நம்ம பிக் பண்ணி எடுக்க முடியும்? அதுலயே சொல்லுவாங்க, நீங்க கேட்ட இப்போ முந்தா நாள் கூட என் போட்டு கேட்ட நட்சத்திரம் தானே, ஆனா அவங்க கேட்ட நட்சத்திரம் தானே. இந்த போல்னஸ், இந்த கான்ஃபிடன்ஸ் அவங்க கிட்ட இல்லையே. லக்னம் என்ன லக்னம்? லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது? லக்னாதிபதி அந்த டிரைவர் அவங்க எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்றாங்க? ஸோ அது டெஸ்டினி, அதுதான் வண்டி வந்து இழுத்துட்டு போகணும். எல்லாமே டிஃபைன் பண்ணும். அதனாலதான் ஒரு நட்சத்திரத்துக்காரங்களை போல இன்னொரு நட்சத்திரத்தோட குவாலிட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறது இல்ல. அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கிறது. ஆனா ஒரு பேஸ் குவாலிட்டி இருக்கு. ஆனா அவங்க ரியாக்ட் பண்றது, ரெஸ்பாண்ட் பண்றது, அந்த மெச்சூரிட்டி லெவல் எல்லாமே மாறி இருக்கும். சுத்தி 27 நட்சத்திரத்துக்குள்ளதான ஒருத்தர் பறக்க முடியும். ஸோ அந்த 27 நட்சத்திரத்தை நம்ம எவ்வளோ நம்ம புரிஞ்சு அதை நமக்குள்ள கொண்டு வரமோ, நம்ம அதுக்குள்ள மெர்ஜ் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அந்த எனர்ஜியை. இப்போ நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா என்ன யாரும் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி இந்த ராகு கேது இல்ல எனக்கு சனி தசை நடக்குன்னு சொல்லி பழிவு போட்டுறாங்க. எவரொருவர் தன்னோட உடம்பு மேல மரியாதை வைக்கலையோ, தன் மேல மரியாதை வைக்கலையோ, அதே மாதிரிதான் தான் பிறந்த நட்சத்திரத்தையும் தான் பிறந்த ராசியையும் நிந்திக்கிறவங்களுக்கு அவங்களோட அட்மோஸ்ட் வீக்னஸ் அதுதான். அவங்க வாழ்க்கையில அவங்க வீழ்றதுக்கு அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குவாலிட்டிஸ் உண்டு. அதை பெஸ்ட்ன்னு நம்ம தான் வகுக்கிறோம், அதை பெஸ்ட்ன்னு நம்ம தான் வகுக்கிறோம். அந்த குவாலிட்டிஸ் எதுவுமே மாற போகுது, அப்படியே தான் இருக்க போகுது. அது வந்து அன்சர்டன் நம்ம தான். அது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு விஷயங்கள். நான் முதல்ல வீடியோஸ் போகும்போது பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு
வியூஸ் லைக்ஸும் பயங்கரமா போகும். விருச்சிகத்துக்கு அடுத்தது வியூஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாம் போறது பாத்தீங்கன்னா மகரம். ஏன் அப்படின்னா இவங்க உள்ள வந்தாங்கனாலே போதும், புலம்பி 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 ஐயோ நான் நாசமா போயிட்டேன், விருச்சிகத்துக்குலாம் வெடியவே வெடியாதான்னு அது ஒரு கர்ஸ்டு ராசியாவே ஒரு கர்ஸ்டு லக்னமாவே மாத்திட்டாங்க. அவங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிண்ட் வீலுக்குள்ள போறோம், மேல போகும்போது ஒரு புளி கரைக்கும், கீழே இறங்கும் போது ஒரு புளி கரைக்கும். அது எல்லாரும் ஒரே போல் இருக்குது இல்லைங்களா, மாறி மாறி ரியாக்ட் பண்றாங்க, கத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, ஐயோ என்ன இறக்கி விட்டுருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிரான்சிஷன் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கும்போது நம்ம ராசியை பத்தியோ லக்னத்தை பத்தியோ நட்சத்திரத்தை பத்தியோ கர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான குவாலிட்டிஸை நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டா we can handle it. நிச்சயமா ஹேண்டில் பண்ணிட முடியும். பிறப்பு இறப்பை தவிர எதை வேணாலும் மனுஷனால ஹேண்டில் பண்ணிட முடியும், இன்க்ளூடிங் ஹெல்த். இந்த ராகு கேது நிஜமாவே அது கொஞ்சம் நம்மள டஃப்பான சிச்சுவேஷன்ல வைப்பாங்களா? ராகு கேத்து அப்படிங்கிறது எப்படின்னா இன்விசிபிள். இப்போ நம்ம கண்ணு முன்னால ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி நடத்துக்குவாங்க, அவங்க குவாலிட்டி என்ன, அவங்க கேரக்டர் என்ன, சூரியன்னா இதுதான் குவாலிட்டிஸ். மேனேஜர் ஸ்கில் நிரம்பி இருப்பாங்க, டிப்ளமேட்டிக்காக இருப்பாங்க, நெகட்டிவ் ஆக்டிவேட்டானா கமாண்டிங்காக இருப்பாங்க, அதிகாரம் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் நடந்து வர்றாங்கன்னாலே அவங்க நடைய வச்சே நான் சொல்லிடுவேன் அது சிம்மமா, சிம்மத்தில் அது மகமா பூரமா உத்தரமா, மூணுமே நம்மளால எடுத்துட முடியும். அவங்களோட ஒரு 10 நிமிஷம் அவங்க கூட இருந்தோம், அவங்க பேசுறாங்கும் போது எந்த குவாலிட்டியோட எனர்ஜி அவங்க கிட்ட ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க நம்மளோட உணர முடியும். ராவுக்கு எதாவது மாதிரி உணரவே முடியாது. ஏன்னா தமிழ்ல இந்த சித்தன் ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் அவங்களுக்கு உருவமே இருக்காது. உருவம் இல்லங்கும் போது இது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஜாதகத்துல இது எப்படி இம்பாக்ட் ஏற்படுத்தும், இது எதையுமே எடுக்க முடியாது. ராகு அப்படின்னா அப்சசிவ். ராகு ஒரு ரொம்ப ஹைலி பவர்ஃபுல் டிவைன் எனர்ஜி. நீ கேட்டதெல்லாம் கொடுத்துரும். அப்ப நான் என்ன கேட்கணும், நான் எதை அடையணும்னு நினைக்கிறேனோ அதை அடைய வச்சிடும். அப்ப நான் எதை அடையணும்னு நினைக்கணும். இப்ப நான் ஜோசியத்துக்குள்ள நான் ஒரு உச்சத்தை தொடணும் அப்படின்னா அவங்களுக்கு ராகு தசை ராகு புத்தி வந்துச்சு, சந்திர மேலேயோ லக்னத்து மேலேயோ ராகு போச்சு அப்படின்னா ஜோசியத்துல உச்சத்தை தொட்டுருவாங்க. காமத்துல அதிகமா மோகத்துல இருக்காங்க, எப்ப பாரு லஸ்ட்ல செக்ஷுவல் தாட்ஸ்ல இருக்காங்கன்னா அந்த டைம்ல அவங்க சந்திர மேலேயோ லக்னத்து மேலேயோ அவங்கள லக்னாதிபதி மேலே ராகுக்கு எதெல்லாம் போகுது அப்படிங்கும்போது அந்த டைம்ல தான் சைக்கோ ரேபிஸ்டா மாறுவாங்க. ராகு எதை கேட்டாலும் வரம் கொடுத்துரும். நீ நல்லவனா கெட்டவனா, நீ நல்ல இதுக்காக நீ கேட்கறியான்ல இல்ல, நீ ஒரு வரம் கேட்கற, நீ ஒரு விஷயத்த ஆசைப்படுற, இந்த வச்சுக்கோ கொடுத்துரும். அப்ப ராகு தசா புத்தி எல்லாம் வருது. அது எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு இது ரொம்ப கவனிக்க வேண்டியது. பெத்தவங்க பெருசா பயந்துக்கணும் ராகுக்கு எதுவும் தட்டிடுச்சு அதெல்லாம் இல்ல. குழந்தைகளுக்கு ராகு தசை வருது அப்படின்னா ஒரு 25 வயசுக்குள்ள ராகு யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அது ஒரு ஜினி மாதிரி. அந்த ஜீனி வச்சு என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். அப்ப குழந்தைகளுக்கு அந்த எனர்ஜி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரியாது, நிறைய டிவிட் ஆயிருவாங்க. பேரண்ட்ஸ் குழந்தைல அடிக்கிட்டா உடனே சொல்லி சப்புன்னு அம்மா அடிப்பாங்க. எங்க அம்மால பூரிக்கட்டை எடுத்து சொட்டு சொட்டுன்னு போடுவாங்க. அதெல்லாம் பண்ணியாச்சுன்னா ராகு தசாப்திலாம் வந்துச்சுன்னா வீட்டு விட்டு போவேன், நான் திருப்பி உன்னை அடிப்பேன், இந்த மாதிரி நம்மள பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ராகு தசையெல்லாம் குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கும்போது டீனேஜர்ஸ்க்குலாம் வரும்போது பேரண்ட்ஸ் கண்டிப்பாவே ஒரு சைக்காலஜிஸ்ட், நாட் சைக்கியாட்ரிஸ்ட். அது குழந்தைங்க பைத்தியம் பெரியவங்க பைத்தியம்னு சொல்ல வரல, சைக்காலஜிஸ்டோட கைடன்ஸ், ஒரு ஹீலரோட கைடன்ஸ், பேரண்டிங் நீங்க எப்படி பண்ணணும், அந்த குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த கைடன்ஸ் தேவை. கூடவே ஒரு அஸ்ட்ராலஜரோட ஒரு கைடன்ஸும் தேவை. ஏன்னா ராகு அந்த மாதிரி ஒரு டிவைன் எனர்ஜி. கேது எப்படின்னா அப்படியே எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் வேணும், யாராவது நான் கொடுமையான ஒரு வழியில் இருக்கேன் வேதனையில் இருக்கேன் அப்படின்னா நான் முதல்ல கேது எங்கேயாவது வருதான்னு தான் செக் பண்ணுவேன். கேது தசையோ புத்தியோ அந்தரமோ வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து கட்படி வெளியே வந்துருவாங்க. இப்போ பாடி ஹீலர்ஸ் எல்லாம் பாடி சொல்லுவாங்க, ஒரு பாடி ஒரு பெயினை தாங்க முடியாது அப்படின்னா அது அன்கான்சியஸ் ஆயிரும். அன்பேரபிள் பெயின், பொறுக்க முடியாத வலி, தாங்க முடியாத வலி கதறுவோம், கூப்பாடு போடுவோம், ஊசி போடுங்கன்னு சொல்லுவோம், மருந்து மாத்திரை கொடுங்கன்னு சொல்லுவோம். அதுல பாடிக்கு இதுக்கு மேல தாங்க முடியாது அப்படின்னா கோமாக்கு போயிடும். கேது அந்த மாதிரிதான், ஒரு விஷயம் முடியலன்னா கட் பண்ணிடும். ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் நம்மளால ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? முன்னாடியே 100% பண்ண முடியும். இதுக்கெல்லாம் அஸ்ட்ராலஜரோட கைடன்ஸ் உறுதியா வேணும்னு நானே சொல்லுவேன். இது கிளைண்ட்ஸ் அஸ்ட்ராலஜர் நோக்கி போக வைக்கிறதுக்கெல்லாம் சொல்லல, அந்த ஜாதகத்தை தொட்டாலே தெரிஞ்சிடும் இவங்க அடிக்ஷன்ஸ்குள்ள ஏதாவது போவாங்களா. சில குழந்தைகளெல்லாம் பார்க்கும்போது ராகுவோட டாமினன்ஸ் ரொம்ப ப்ராமினென்ட்டாக இருக்கும். அப்போ நான் பேரண்ட்ஸை சொல்கிற முதல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, என்னோட டார்கெட் ஆடியன்ஸோ இல்லை டார்கெட் கிளைண்ட்ஸோ நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா குழந்தையில தான் பார்க்குறேன். 5ல் விளையாது 50ல் விளையாது. அப்போ நான் ஏதாவது நான் நல்லது சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நான் இங்கே போய் பேரண்ட்ஸுக்கு முதல்ல சொல்லணும். இல்லைன்னு கவனமா குழந்தையோட ஜாதகத்தை நான் பார்த்துட்டேன்னா அது பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுத வந்தாலுமே நான் சொல்லிடுவேன், இந்த குழந்தைக்கு ராகுவோட டாமினன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, கிடைக்கிற எக்ஸ்போஷர் என்னன்னு பாருங்க. எஸ்பெஷலி ராகு வேண்டாம், அது அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் போல. ராகுக்கு எக்ஸ்போஷர் நான் கண்ணால் என்ன பார்க்குது, காதால என்ன கேட்குது, என்ன மாதிரி எமோஷன்ஸ் அவங்க பார்க்குறாங்க. இங்க ஒரு அடி ராகு அடிக்கிறத பார்த்துச்சுன்னா அந்த குழந்தை 100 அடி அடிக்கும். இங்க அன்பா ஒரு குழந்தைய ஒரு மிருகத்தை கொஞ்சறது அந்த குழந்தை பார்த்துச்சுன்னா 100 மிருகங்கள் அந்த குழந்தை போய் கொஞ்சம். அன்பா பேசுறத பார்த்தா 100 முறை அந்த குழந்தை அன்பா பேசும். அது என்ன கண்ணுல பார்க்குதோ, காப்பி கேட்டு
ராகு வந்து காப்பி கேட்டு. ஆனா நார்மலா காப்பி கேட்டுன்னா புதனை சொல்லிடுவோம், காப்பி அடிக்கிறது மாஸ்க்கு. ஆனா ராகு காப்பி அடிச்சதுன்னா அடிச்ச மாதிரி இருக்கும். கவனமா ஹேண்டில் பண்ண. கேது எப்படின்னா இதெல்லாம் வேண்டாம்டா விட்டுடா, பெரிய நோயா கேது வந்துச்சா அந்த தசாபதி வந்துச்சுன்னா வெளியே வந்துருவாங்க, பெருங்கடனா வெளியே வந்துருவாங்க, கொடும் நோயா வழி தாங்க முடியல கேது உள்ள வந்துச்சுன்னா செத்துருவாங்க. கேது இஸ் லிபரேஷன். கேதுக்கு வந்து ப்ரெஷரும் பிடிக்காது, ப்ளஷரும் பிடிக்காது. எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இருந்தாலும் வெளியே வந்துரு, எக்ஸ்ட்ரீம் ப்ளஷர் இருந்தாலும் வந்துரு, எக்ஸ்ட்ரீம் மோகத்துல இருந்தாலும் வெளியே வந்துரு. காதலா கேதோட இன்னொரு தாற்பயம் மெயின் விஷயத்த நான் சொல்லிடுறேன். சிலர்லாம் ஆஹா கேது எனக்கு லக்னத்திலேயே இருக்கு, டிட்டாச்மெண்ட்டை பழகிக்கோங்க, வேற ஒண்ணுமே ரெமெடி கிடையாது. எல்லாத்தையும் கொடுத்துரும். கேட்டது எல்லாம் நினைச்சதெல்லாம் அடைஞ்சிடலாம். கேட்டதை கொடுக்காது, நினைச்சதெல்லாம் அடைஞ்சிடலாம் கேது லக்னத்துல இருந்தா. ஆனா இது அடைஞ்சிட்டுனே எனக்கு இந்த குழந்தை பிறந்துருச்சே, இந்த குழந்தை என்னை விட்டு போயிருமோ, இந்த குழந்தை மேல அன்பா இல்லாம இருக்காதுன்னா ஆமா உன் மேல அன்பா இருக்காது, ஆமா உன்னை விட்டு போயிரும். எனக்கு இவ்வளவு நல்ல கணவன் கிடைச்சிருக்கானே, இந்த கணவன் இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேது ப்ராமினென்ட்டா இருக்க ஒருத்தர் நினைச்சாங்கன்னா கணவன் இருக்க மாட்டாங்க. என்னால இந்த சொத்து இல்லாம, எனக்கு இந்த நேம் இல்லாம, இந்த லைம்லைட் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அந்த லைம்லைட் அவங்கள விட்டு போயிடும், இருட்டில் ஒன்றே தள்ளிடும், அடையாளமே இல்லாம போயிடுவாங்க. ஆனா எல்லாத்தையும் கேது கொடுக்கும். அது மேல பற்று வச்சாங்கன்னா அப்படியே இறக்கம் இல்லாம பறிச்சிடும். ராகு எவ்வளவு பற்று வைக்கிறியோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுலதான் அந்த போதைக்குள்ளதான் போய் எல்லாரும் விழுகுறாங்க. அது போதை வந்து பெண் போதையா, நகை போதையா, பண போதையா, இறைவன் மேல இருக்கிற போதையா, டிஃபர்ஸ். இந்த ஆப்லாம் வச்சு ப்ரெடிக்ட் பண்றாங்கல்ல, சும்மா மேட்ச் பாத்துக்கிறதோ இல்லைன்னா பர்த் நம்ம ஜாதகமே பாத்துக்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்ன சொல்றீங்க? இந்த 10 பொருத்தமோ இந்த தசவித பொருத்தங்கள் வந்ததுல வந்து ரொம்ப ரீசெண்டா தான், ரொம்ப முன்னாலே எல்லாம் அப்படி கிடையாது. அது அக்யூரஸியா இருக்குமா இல்ல என்னுடைய கர்மாவும் உன்னுடைய கர்மாவும் சேரும்போது ரெண்டும் சேர்ந்து உராயும் போது என்ன வருது அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். அது பர்சனா நம்ம பாக்குறது வேற, ஒரு ஆப்பை பாக்குறது வேற இல்லையா? அதை வச்சு நம்ம பிளைண்டா மூவ் பண்ணவே கூடாது. பொண்ணும் இல்ல, ஏன் அந்த காலத்துல பெரியவங்க வந்து கையெடுத்து கும்பிட எதுக்கு எடுத்தாலும் எல்லாருக்கும் கை குலுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. இப்ப கண்ணோட கண்ணு பாக்குறேன்னா நமக்குள்ள ஒரு கர்மா டிரான்ஸ்பர் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நான் கை குலுக்கணும்னா ஒரு கர்மா, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கர்மா டிரான்ஸ்பர் ஆகும். ஒரே தட்டுல உட்காந்து எச்சஸ் ஒரு சாப்பிட்டோம்னா ஒரு பெர்சன்டேஜ் கர்மா ஷேர் ஆகும். முத்தம் கொடுத்தா ஒரு கர்மா பெர்சன்டேஜ் ஷேர் ஆகும். அப்போ ஒரே பெட்ல படுத்தா செக்ஸ் வச்சுக்கிட்டு எவ்வளவு கர்மா, இந்த ஜெனட்டிக்கல் கர்மா இந்த ஜெனட்டிக்கல் கர்மாவும் ஷேர் ஆகுது. அந்த கர்மா ஷேர் ஆகும். அப்போ 2 ஜாதகம் இந்த பரம்பரையோட குரோமோசோம்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆணும், இந்த பரம்பரையோட 16 குரோமோசோம்ஸ் எடுத்துட்டு ஒரு பெண்ணும் 2 பேர் சேர்ந்து அடுத்த ஒரு புது உயிரை உருவாக்குறாங்க. அப்போ 2 ஃபேமிலி கர்மா சேரும். அப்படிங்கும்போது இவங்க கேரக்டர் இவங்களுக்குள்ளேயும் இவங்களோட பரம்பரை கர்மா நல்லது கெட்டது எல்லாமே மெர்ஜ் ஆகி தான் புதுசா இன்னொரு உயிர் பிறந்து 2 பேரோட ஃபேமிலி ட்ரீயும் சேர்ந்து தான் 3வது ஒரு உயிர் உருவாகுது. இந்த அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ், இந்த ஜாதக பொருத்தம் அதுல பாக்குறாங்க, சிலது பார்க்க மாட்டாங்க. லவ் மேரேஜுக்கு பொருத்தம் பார்க்க வந்தாலே எதுக்கு லவ் பண்ணிட்டு மேரேஜ் பொருத்தம் பார்க்க வரீங்கன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். டேய் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட பிடிக்காத உனக்கு இருக்கு, உன்கிட்ட பிடிக்காத எனக்கு இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு தானே கல்யாணத்துக்குள்ள போறோம். இதுக்கப்புறம் மேட்ச் மேக்கிங் இல்ல மாங்கல்ய நிக்குமா, இல்லங்க ஒரு பிரச்சனை இல்ல, 2024 தானே, 54 தான் உயிர்கண்டம் இருக்குன்னு சொன்னா 2024 நான் சொன்ன நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு சோறு தண்ணி இறங்குது. 54 கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. 54ல சொன்னாரு இவங்களுக்கு கண்டம் இருக்குன்னு அந்த மேடம் சொல்லிட்டாங்க, நிம்மதி போயிடும். எது தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? லவ் மேரேஜுக்கு தயவு செய்து ஜாதக பொருத்தம் பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். அப்பட்டமா தெரிஞ்சிடும் A to Z. ஆனா அங்கேயும் ஒரு சின்ன கிரகங்கள் எப்படி விளையாடும்னா, காதல் அப்படிங்கும்போது அங்க புதன் வரும். உனக்கு ஏத்த மாதிரிலாம் நான் நடிப்பேன், எனக்கு ஏத்த மாதிரிலாம் நீ இருந்துக்கோ, உன்னை நான் ப்ளீஸ் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம். அப்ப புதன் வந்து ஒரு மாஸ்க் போடும். அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுனா, ஆண் செவ்வாயா மாறுவான், பெண் வந்து சந்திரனாவும் சுக்கரனாவும் மாறும். அப்ப செவ்வாய் மாறுற ஆண் என்ன பண்ணுவான்னா அங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், காம்ப்ரமைஸ், நெகோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்காது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அப்ப அந்த பெண்ணு சந்திரனாவும் சுக்கரனாவும் மாறினா எமோஷனலா அட்டாக் பண்றது, எமோஷனலா கனெக்ட் ஆகுறது, டிமாண்ட் பண்றது. இதனால வரைக்கும் நான் நடிச்சிட்டு இருந்தேன், இனி எனக்கு நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, என் குடும்பம் உன் கையில, உன் குடும்பம் என் கையில அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தர் போட்டு ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிக்குவாங்க. சோ அந்த டைம்ல இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனா காதலுங்கும் போது என்ன ஆகும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன் முன்னாலேயே. இப்போ லவ் மேரேஜ்ல இந்த மாதிரி மாஸ்க் இதெல்லாம் ஓகே, அரேஞ்ச்ல இப்படி தானே அவங்க பார்த்து வைப்பாங்க, அகைன் லவ் தானே, அப்போ அவங்களுக்கு அகைன் பிடிக்கும்ல. இல்ல லவ் மேரேஜ் வரும்போது நம்ம யாரையுமே போய் கேள்வி கேட்க முடியாது. இப்போ லவ் மேரேஜ் ஒன்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ஜாதகம் பார்க்க வேண்டாம்னு எதுக்கு மெயினா சொல்ல வருது அப்படின்னா, ஒருத்தரோட ப்ரோசனுக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். அப்படிங்கும்போது இதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம முழு மனசோட உன்னோட பலம் உன்னோட பலவீனத்தை எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ எப்படி இருக்கியோ உன்னை அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் 2 பேருமே கமிட் ஆறாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க ஜோசியரை பார்க்கறதோ, ஜாதகம் பார்க்கறதோ, பெத்தவங்களை குத்தம் சொல்றதோ, மற்றவங்களை குத்த சொல்றதோ இது எதுவுமே உங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஆனா மேட்ச் மேக்கிங் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல அஸ்ட்ராலஜரோட ரோல் வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டான ரோல். ஆனா மேக்ஸிமம் இது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு தான் நானே ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா அந்த அஸ்ட்ராலஜர் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த லக்னக்காரங்களுக்கு இந்த குணாதிசயம் கொண்ட பரம்பரை தான் வரும், அந்த ஆணுக்கிட்டயோ அந்த பெண்ணுக்கிட்டயோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்குன்னு சொல்லி ஒரு இன்புட்டை அஸ்ட்ராலஜர் கொடுக்கணும். கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்க,
ஒரு ஆணோ பெண்ணோ கும்பலக்னக்காரங்க அரேஞ்ச் மேரேஜுக்கு வராங்க. அவங்க ஜாதகமே கொண்டு வரணும், மேட்ச் மேக்கிங்னு வரவே வேண்டாம். பொண்ணு ஜாதகமே எனக்கு வேண்டாம், பையன் ஜாதகமும் வேண்டாம். இந்த பையனோ பொண்ணோ கும்பலக்னத்தோட வந்து உட்கார்றாங்கன்னா ஒரே வார்த்தை, நீங்க கல்யாணம் பண்ணிக்கு போற ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, நில்லுன்னா நில்லுங்க, உட்காருன்னா உட்காருங்க. அவங்க குடும்பத்தை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்கள வந்து நீங்க கமெண்ட் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும். என்னைக்கு நீங்க கமெண்ட் பண்ணணும், நீங்க லீட், அது பெண் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அப்படிதான். மனைவிக்கு அடங்கிய ஒரு கணவனாக மட்டும்தான் அந்த ஆண் இருக்க முடியும். அது ஒரு பெண்ணா இருந்ததுன்னா கணவன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருப்பார். இந்த பெண் எப்பேற்பட்ட மல்டி மில்லியனர் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான போஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ஆணுக்கு அடங்கியே ஆகணும். ஏன்னா எதுக்கு இருக்கிறது சிம்மம், சூரியன். அந்த ஒரு ஹீட்டும் அந்த ஒரு தேஜஸையும் அந்த ஒரு ஒரு ஹெட் ஸ்ட்ராங்கையும் கும்பத்தால ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்போ இவங்களை மென்டலி நான் ரெடி பண்ணுவேன். உங்க பொண்டாட்டி காப்பி தண்ணி வச்சு கொடுத்தா கூட, நீ வச்ச காப்பி போல உலகத்திலே யாரும் வைக்க முடியாதுன்னு சொல்லிடு. தண்ணி சுட வச்சா ஏன் உன் கையில தண்ணி குடிச்ச ஒரு மாதிரி இருக்கு, நான் எடுத்து குடிச்ச ஒரு மாதிரி இருக்கு, நீயே கேட்டுரு. இந்த மாதிரி அட்வைஸ்ல ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லி இதை சொல்லி தான் அனுப்புவேன். அப்ப என்ன ஆகுனா அவங்க வருவாங்க 2 வருஷம் கழிச்சு, மேம் நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படியே தாங்க மேம் இவர் இருக்கா, அப்படிதாங்க மேம் இவர் இருக்காரு அப்படி. அப்ப இந்த ஒரு சின்ன க்ளூ கொடுக்கறது அஸ்ட்ராலஜரோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்க என்ன ராசி பெரிய லக்னக்காரங்க? டவுட் என்னன்னா, இப்ப நிறைய பேர் மேரிட் கப்பிள் லைக் 40-50 இருக்கிறாங்களே வச்சுக்கோமே, அவங்க நிறைய ஆஸ்ட்ராலஜர் பார்த்து மேட்ச் மேக்கிங் பார்த்து எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் ஆயிருப்பாங்க. ஆனா வெளியும் புனைய மாதிரி சண்டை போட்டே தான் இருக்காங்க. லைஃப் வந்து அது எப்படி அவங்க பார்த்துட்டு தானே வந்தாங்க, ஏன் இவ்வளவு போராட்டம் லைஃப்ல? எல்லாருமே எலியும் பூனையும் தான். நான் அதுதான் அப்பயே சொன்னேன். ஒரு எலி பூனையத்தான் கல்யாணம் பண்ணுது. அதுதான் ஒரு ஆணும் பெண்ணும். நான் தான் சொன்னேன், நான் ஹை பீம்னா நீங்க 0 பீம், நோ லைட். புரிஞ்சுது. அப்படி இருக்கும்போது மீட்டே ஆகாது. பொருந்தக்கூடாதது அப்படிங்கிறது ரெண்டுமே ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட், சேம் போல்ஸ் ரிப்பல். இது வந்து ஆப்போசிட் போல்ஸ். எந்த விதத்துலயுமே லைக்ஸோ டிஸ்லைக்ஸோ மீட்டே ஆகாத ஒரு ஆணைத்தான் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பியூர்லி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், காம்ப்ரமைசஸ் அண்ட் நெகோசியேஷன்ஸ் அலோன் மேட்டர்ஸ். நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இது அக்செப்ட் பண்ணோம்னா, அப்ப நிறைய பேர் நல்ல ரொம்ப காம்பேட்டிபிள் நல்ல பெர்ஃபெக்ட் கப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அந்த இடத்துல தான் நம்ம அஸ்ட்ராலஜருக்கு ஒரு சின்ன ஒரு ரோல் உண்டு. இப்போ நீங்க எனக்கு ஒரு உத்தரவு போடுறீங்க, அந்த உத்தரவு போடும்போது நான் உங்களுக்கு இசைவான ஒரு ராசியோ லக்னத்தையோ நான் உங்களுக்கு ரிப்பல் ஆகாது, இசைவான இல்லை, உங்களுக்கு எகெயின்ஸ்டான ஒரு ராசியோ லக்னத்தோட அளவு நான் மீட் ஆகாம உங்களுக்கு இணைஞ்ச மாதிரி ஒரு ராசியோ லக்னமா நான் இருந்தேன் அப்படின்னா, அந்த இடத்துல ஒன்னா நான் சரின்னு சொல்லுவேன், இல்லை நான் மாற்றுக்கருத்து சொல்லும்போது நீங்க சரின்னு சொல்லிடுவீங்க. சுத்தமாவே பொருந்தாத ஒரு 2 பேர் இணையும் போது, அதனாலதான் எப்பவுமே சிம்மமும் மகரமும் சிம்மமும் கும்பமும் மாட்டிக்கும், கடகமும் மகரமும் மாட்டிக்குவாங்க. ஏன்னா ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் கேரக்டர். சனி வந்து என்ன அப்படி ஒரு இது மாதிரி கிடப்பாங்க, ராக் இறுகி கிடப்பாங்க. ஒரு இறுக்கமான ஒரு ஆள் தான் மகரமும் கும்பமும். அதுல எஸ்பெஷலி மகரம் வந்து ரொம்ப இறுக்கமான ஆட்கள். அவங்களுக்கு வந்து வேலையை தவிர எங்க சுத்தினாலுமே அவங்க சர்வைவலை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு வேற எதுக்குமே நேரம் இருக்காது. நீங்க எத்தனாயிரம் மகரம் போய் எடுத்துக்கோங்க, நீங்க அவங்களோட அந்த பேஸ் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து சர்வைவல். என்ன நீங்க இப்போ உத்தரவாதம் கொடுங்களேன், உனக்கு மாசம் 5 லட்சம் நீ வேலைக்கே போகாத வரும் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேலை போய் இந்த வேலை இந்த 5 லட்சம் எனக்கு ஸ்டாண்டர்டா வராம போயிருமோன்னு சொல்லி அவங்க அதுக்காக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, எஃபோர்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதுல ஆஸ்ட்ராலஜரோட ரோல் வந்து அவங்க சுட்டி காட்டுற வேலை மட்டும்தான், அவங்க மாத்திர வேலை இல்ல, கிடையவே கிடையாது. இன்னார்தான் நான் தான் சொன்னல, எனக்கு என்ன மாதிரி ஒரு கணவன் வரணும்னு இருக்கோ அதை ஆக்டிவேட் பண்ணதான் ஒரு கணவன் வரப்போறாரு. நான் இந்த கணவன் இப்படிதான் வராங்கன்னு சொல்லி ஒரு அவேர்னஸோட இருந்து, அஸ்ட்ராலஜி இஸ் பியூர்லி அபவுட் அவேர்னஸ். சூடோ சயின்ஸ்னு சொல்றாங்கல்ல ஆஸ்ட்ராலஜி, அதை எப்படி பாக்குறீங்க, இல்லை என்ன நினைக்கிறீங்க? இப்போ சோடியமும் குளோரினும் சேர்ந்துச்சுன்னா NaCl சோடியம் குளோரைடு வருது அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ண முடியுது. இதுவும் சேரும்போது அவுட்புட் இப்படி இருக்குன்னு. ஆனா அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஸ்திரமான ஒரு குவாலிட்டி இருக்கு, இதுக்குன்னு ஒரு ஸ்திரமான ஒரு குவாலிட்டி இருக்கு. இந்த 2 குவாலிட்டியும் சேரும்போது அவுட்புட் வந்து இப்படிதான் ஸ்திரமா ஒரு அவுட்புட் வரும். ஆனா இங்க 6th சென்ஸ்னு ஒரு பிரெயின் இருக்கு. இது வந்து வல்னரபிள், இது வந்து ஃபிளெக்சிபிள், மூட் ஸ்விங்ஸ் உள்ளது. அப்போ எப்ப வேணாலும் மனிதர்கள் எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ற அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களோட தசாபுத்தி கோச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஜாதகத்துல தசா புத்தி கோச்சாரம் என்ன தசை போகுதோ ஒண்ணும் இல்லைங்க. ஒருத்த வெக்கமான ரோஷ சூடு சொரணையே இல்லாமையே ஒருத்த வாழ்ந்துட்டு இருப்பான் வச்சுக்கோங்க. சின்னதுல இருந்தே அவன் வந்து எதை பத்தியுமே அழிக்க மாட்டான். நம்ம என்ன வேணாலும் கழுவி ஊத்திக்கலாம், அவன் கண்டுக்கவே மாட்டாங்க. என்னைக்கு அவங்களுக்கு லக்னாதிபதி தசை வருதோ, என்னைக்கு அவங்களுக்கு சூரிய தசையோ புத்தியோ அந்தரமோ வருதோ, அன்னைக்கு அவங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகும். அன்னைக்கு நின்று கேள்வி கேட்பாங்க, எப்படி நீ இந்த மாதிரி என்ன பார்த்து சொல்லலாம். ஆனா அது வரைக்கும் அவங்க சும்மாவே இருப்பாங்க. அப்ப இது வந்து மனுஷன் என்ன, அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் நான் கழுவி ஊத்திட்டு நீ கண்டுக்கவே இல்லை,
திடீர்னு இப்ப கண்டுக்கிற ஏன் சூரிய தசை வந்துருச்சு. இவ்வளவு நாளும் எப்பயோ பெரிய கஷ்டத்தை இல்லாம நீ தாங்கிட்டு வந்துட்ட. லைஃப்ல வந்து அவ்வளோ பிரச்சனைகள்லாம் நீ ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்க. திடீர்னு இவ்வளோ எமோஷனலா இருக்கு, திடீர்னு இவ்வளோ இன்செக்யூர்டா ஃபீல் பண்ற, ஏன் இவ்வளோ ரொம்ப இந்த நினைச்சதுக்கெல்லாம் அழுகிற, உருகி உருகி பேசுற. சந்திர தசை வந்துருச்சு, சந்திர புத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த கிரகங்களோட குவாலிட்டிஸை வச்சு இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுது. ஆனா இந்த புத்திங்கிறது வல்னரபிள் அப்படிங்கறதுனால தான் நம்மளால ஸ்டாண்டர்டா இவங்க இந்த தசாபதி வந்தா இப்படி மட்டும் தான் நடப்பாங்கன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி உண்டு. ஒவ்வொரு கெமிக்கலுக்காட்டும் ஒவ்வொரு சயின்ஸ்ன்னு சொன்னாலே கெமிக்கல்ஸ் வந்துடும், மினரல்ஸ், அது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபிக்ஸடான ஒரு குவாலிட்டிஸ் உண்டு. ஹியூமன் மைண்ட் இஸ் நெவர் ஃபிக்ஸடு. அனிமல்ஸை கூட நம்ம ஒரு குவாலிட்டி சொல்லலாம், பேர்ட்ஸை கூட சொல்லலாம். அவங்க வந்து அந்த பேட்டர்ன் வந்து அவங்க மாற்றவே மாட்டாங்க. மாத்துறாங்கன்னா ஹியூமன் ஏதோ எக்ஸ்டர்னலாக ப்ரெஷர் போட்டால் மட்டும்தான் அனிமல்ஸோ பேர்ட்ஸோ அந்த பேட்டர்ன் மாற்றும். அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபிக்ஸடான ஒரு ரொட்டீனில் தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் மனிதன் அந்த சிக்ஸ்த் சென்ஸை வச்சுக்கிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலு, அவங்களோட ஹேபிட்டு, அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம இப்படி தான் இந்த 1000 பேர் நீங்கள் கொண்டு வாங்க, இந்த 1000 மேஷராசி கொண்டு வாங்க, இந்த 1000 பேர்த்துல அஸ்வினி கொண்டு வாங்க, 1000 பேர் இப்படி தான் இருக்காங்களா, 1000 பேரும் ஜெயிச்சிட்டாங்களா, 1000 பேர் கவர்மெண்ட்ல இருக்காங்களா, 1000 பேர் ஹீலராக இருக்காங்களான்னு உள்ளுக்குள்ள அந்த ஹீலிங் குவாலிட்டி இருக்கும். நீங்க 1000 அஸ்வினி எடுத்துட்டு வந்து உட்காருவீங்க, அது மட்டும் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். 1000 பேர்கிட்டயுமே ஹீலிங் குவாலிட்டி இருக்கும். அத்தனை பேருமே நான் வந்து ரெய்க்கி படிக்கலான் இருந்தேன், நான் ரெய்க்கி படிச்சுட்டேன், நான் யோகா சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது என்னமோ தெரியல எங்கள் வீட்டில் அவங்க எப்போவுமே நான் தொட்டா குணமாயிருதுன்னு சொல்லுவாங்க, உங்க இலை சாப்பிட்டா நோய் சரியாயிருதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த 1000 மட்டுமே ஹீலிங் அபிலிட்டி இருக்கும். ஏன்னா அஸ்வினியோட குவாலிட்டியை வந்து ஹீலிங். அந்த 1000 பேருமே ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சாங்கன்னா இப்படிங்கும் போது அவங்க அடைஞ்சிடணும்னு நினைப்பாங்க. ஒரு விஷயத்தை தூக்கி போடணும்னு நினைச்சாங்கன்னா சொடக் போடும்போது தூக்கி போட்டுருவாங்க. இதெல்லாமே அஸ்வினியோட அந்த குதிரையோட அந்த குவாலிட்டிஸ். இதுல மாற்றம் வராது. ஆனா இவங்க ஏன் டாக்டரா இருக்காங்க, இவங்க ஏன் கோர்ட்ல இருக்காங்க, இவங்க ஏன் வக்கீலா இருக்காங்க, இவங்க ஏன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, இவங்க ஏன் பிசினஸ் மேனா இருக்காங்க, நம்ம அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல புத்திங்கிற அந்த வல்னரபிளான அந்த சந்திரன் இருக்கு, ஃப்ரீவில் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஸ்டாண்டர்டான ஒரு கிரவுண்டடான ப்ரூஃப் இருந்தாங்க, A+B=2 சொல்லி ஒரு ஃபார்முலா போட்டு நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் கிளைண்ட்ஸ் என்னைக்குமே வெறும் கிளைண்ட்ஸா, ஒரு பிசினஸா, ஒரு ப்ரொஃபஷனலா டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணது கிடையாது. ஏன் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவா வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? திட்டிடுவேன், அவங்களையும் திட்டிடுவேன், பேரண்ட்ஸையும் கூட திட்டிடுவேன். நான் டே 1ல இருந்து இன்னைக்கு நேரத்துல இல்ல, என்னைக்குமே நான் கிளைண்ட்ஸ் என்கிட்ட திருப்பி வரணும்னு இது நாள் வரைக்கும் நான் நினைச்சது கிடையாது. என்கிட்ட ஜாதகம் இப்ப நான் பாத்துட்டீங்கன்னா திருப்பி என்கிட்ட வராதிங்கன்னு தான் நான் டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் கிளைண்ட்ஸ் கிட்ட. ஜாதகம் பார்த்துட்டீங்களா, திருப்பி உடனே 6 மாசம் தூக்கிட்டு வந்துடாதீங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் உச்சத்துல இருக்கிற அந்த பொண்ணு துபாயில கிரேன் டிரைவர் லவ் பண்றாங்க. இவங்களால ஏத்துக்கவே முடியும். அதனாலதான் நான் திருப்பி மக்களையே போய் 1 லட்சம் கொடுக்கறது, 5 லட்சம் கொடுக்கறது, நான் வசியம் பண்றேன், மாந்திரிகம் பண்றேன், பில்லி சூனிய ஏவல் விடுறேன். பில்லி சூனிய ஏவலெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தரை பார்த்து வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருந்தோம், அந்த வயிறு மனசு வந்து உண்மையான சோலா இருந்துச்சு அப்படின்னா அங்க பில்லி சூனிய ஏவலை வச்ச மாதிரிதான், ஆப் எடுத்து சொருகுன மாதிரிதான். இந்த சார்ட்ஸ்ல எல்லாம் கர்மாலாம் தெரியுமா? ஒருத்தவங்களோட கர்மாலாம் 100% தெரியும், மாத்த முடியாது, பட்டமா தெரியும். இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க கடந்த பிறவியிலங்கிறது நம்ம முதல்ல பாஸ்ட் லைஃப் கர்மா சொல்லும் போதே அந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்குல்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு. அந்த கேள்விக்கான விட கிடைச்சோடனே அவங்க ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள நான் வந்தபோது ஜாதகங்கள் பார்க்கும்போது நானே அழுதுருக்கேன். எனக்கு அப்படி கண்ணில் அவங்க அங்கே அழுது முடிச்சு எல்லா பஞ்சாயத்தெல்லாம் முடியும் போது இங்கே கண்ணிங்க முட்டிட்டு நிற்கும் தண்ணி. என்ன இப்படி உனக்கு ஒரு கஷ்டமா